ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைரக்ஷன் டெஸ்ட்டில் கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்குறாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரி, என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்கலாம். மிஸ்டர் அருண் ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் நார்த், டர்ன்ஸ் லெஃப்ட், அகெயின் டர்ன்ஸ் லெஃப்ட், டர்ன்ஸ் ரைட்டு அண்ட் அகெயின் டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் டர்ன்ஸ் ரைட், அகெயின் டர்ன்ஸ் ரைட். இன் விச் டைரக்ஷன் அருண் இஸ் வாக்கிங் நவ்? சரி, இல்லைனா அருண் இஸ் ஃபேஸிங் நோ, எது கேட்டாலும் ஒன்று தான். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த மாதிரியான கொஷின்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. சரி, இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடு படி நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? நம்ம ஆஸ் இட் இஸ் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது டயக்ராமேட்டிக் மெத்தடு. இப்போ அருண் வந்து ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் நார்த்தா. ஓகே, நார்த்து பார்த்தா மாதிரி போயிட்டுருக்காரு. சரி சரி, இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறாரு? லெஃப்ட் எடுக்கிறார். லெஃப்ட் எடுத்தால் இந்த பக்கம் எடுப்பார், இங்கே பக்கம் எடுப்பார். நெக்ஸ்ட்டு அகெயின் டேர்ன்ஸு லெஃப்ட்டு, திருப்பி கீழே. அகெயின் டேர்ன்ஸு ரைட்டு, இந்த பக்கம். அகெயின் டேர்ன்ஸு லெஃப்ட்டு, திருப்பி கீழே. அகெயின் டேர்ன்ஸு ரைட்டு, திருப்பி இந்த பக்கம். அகெயின் டேர்ன்ஸு ரைட்டு, திருப்பி வந்து மேலே போவார். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து அகெயின் டர்ன்ஸ் ரைட் வரைக்கும் வந்தாச்சு. சரி, இப்போது என்ன டைரெக்ஷனில் இவர் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னா, நார்த் டைரெக்ஷனில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்குவார். இதுதான் நமக்குள்ள ஆன்சர், நமக்கு உண்டான ஆன்சர். ஓகே, சரி, இப்போது நம்ம இந்த மாதிரி டயக்ராமேட்டிக்காக போடுறோம். சரி, இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. ஓகே, நம்ம அந்த ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட்கட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, இன் விச் டைரக்ஷன் இஸ் வாக்கிங் நோ, இன் விச் டைரக்ஷன் இஸ் ஆர் ஷி இஸ் ஃபேஸிங் நோ அப்படின்றதுக்கு மட்டும்தான் இந்த பர்டிகுலர் ஷார்ட்கட் மெத்தட் வந்து அப்ளிகபிள். சரிங்களா? சரி, இப்போது இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி ஷார்ட்கட் மெத்தடை நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அருண் வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் நார்த் போயிட்டுருக்கா. சரி, அதை அப்படி விட்டுறேன். ஃபஸ்ட்டு டர்ன்ஸ் லெஃப்ட்டு. ஓகே, எல்லாம் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டர்ன்ஸ் லெஃப்ட், அகைன் எல். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு சரி, இனிஷியல் டைரக்ஷனும் நான் எழுதிக்கிறேன். நார்த் சைடில் போயிட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு டர்ன்ஸ் லெஃப்ட்டு, அகைன் டர்ன்ஸ் லெஃப்ட்டு அண்ட் அகைன் டர்ன்ஸ் ரைட்டு, அகைன் டர்ன்ஸ் லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் திரும்ப ரைட்டு, திரும்ப ரைட்டு. ஸோ எல்லா டைரக்ஷனும் நான் இங்கே எழுதிட்டேன். ஓகே, எல்லா டைரக்ஷனும் எழுதிட்டேன். சரி, இப்போது ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் இதெல்லாம் வருது அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். சரியா? ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன? எது? லெஃப்ட்டு போனால் இன்னொரு ரைட்டு, ஒரு ரைட்டு போனால் ஒரு லெஃப்ட்டு. ஸோ லெஃப்ட்டு ரைட்டுன்றது ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். ஓகே, சரி, அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு லெஃப்ட்டுக்கு ஒரு ரைட்டை கேன்சல் பண்ணிடுறேன், இன்னொரு லெஃப்ட்டுக்கு இன்னொரு ரைட்டை கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, இன்னொரு லெஃப்ட்டுக்கு இன்னொரு ரைட்டை கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, சரி, எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாமே கேன்சல் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன தான் பாக்கி இருக்குது? நார்த் டைரெக்ஷன் மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஸோ நான் இப்போ அவர் என்ன டைரெக்ஷனில் போயிட்டுருக்காரு? நார்த்தில் மட்டும்தான் போயிட்டுருக்காரு. ஓகே, நார்த்தில் மட்டும்தான் போயிட்டுருக்காரு அர்த்தம். சரி, இப்போது எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன, எல்லாமே கேன்சல் ஆனால் என்ன டைரெக்ஷனில் அவர் போயிட்டுருக்காரோ அந்த டைரெக்ஷனில் தான் இப்போயும் அவர் வந்து மூவ் ஆகிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி, இப்போ சப்போஸ் வேறு ஏதாச்சும், சரிங்களா? சரி, இப்போ எனக்கு லெஃப்ட்டோ ரைட்டோ ஏதோ பாக்கியாக நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நார்த்தில் வந்து 20 மீட்டர் போயிட்டார் ஒருத்தர். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரைட்டு திரும்புறாரு, அப்புறம் லெஃப்ட்டு, அப்புறம் லெஃப்ட்டு, அப்புறம் ரைட்டு, அப்புறம் ரைட் திரும்புறாரு. இப்போ என்ன டைரெக்ஷன்லேயும் ஒரு மூவ் ஆகிட்டுருக்காரு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட்டுக்கு ஒரு ரைட்டுக்கு ஒரு லெஃப்ட்டு கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ இந்த லெஃப்ட்டுக்கு இந்த ரைட்டு கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ பாக்கி என்ன இருக்குது? ரைட் இருக்குது. சரி, இப்போது இந்த டைரக்ஷன் பாருங்கள், நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு. ஸோ ரைட் இருக்குது. இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்றது என்னென்னா, இவர் என்ன டைரக்ஷனில் இப்போ போயிட்டுருக்காரு அப்படின்னா ஒரு ரைட்டு பாக்கி இருக்கா. ஸோ அவர் ரைட்டு, ஓகே, ரைட்னா என்ன? கிளாக் வைஸ்.
ஸோ இப்போ இருக்கிற டைரெக்ஷன்லேருந்து கிளாக் வைஸில் 90 டிகிரி என்ன டைரெக்ஷன் இருக்கோ அதில் அவர் அந்த டைரெக்ஷனில் அவர் போயிட்டுருக்காரு அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இப்போ இருக்கிற டைரெக்ஷனில் 90 டிகிரி கிளாக் வைஸ், ரைட் ஆர்ன்றதால 90 டிகிரி கிளாக் வைஸ். இப்போ சப்போஸ் எல் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் 90 டிகிரி. ஓகே, சரி, இப்போது ஆர் மட்டும் பாக்கி இருக்குது. இப்போ இருக்கிற டைரெக்ஷனில் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் 90 டிகிரி எந்த டைரெக்ஷன் வருதோ அதில் தான் அவர் வந்து இப்போது மூவ் ஆகிட்டுருக்காரு, இல்லை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ ஆல்ரெடி நார்த்தில் போயிட்டுருக்காரு. இப்போ நார்த்லேருந்து அப்படியே 90 டிகிரி எங்கே வரும்? இங்கே வரும், ஈஸ்ட் வந்துடும் 90 டிகிரி. ஸோ ஆல்ரெடி இந்த டிகிரி எல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இனிஷியலாக ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ 90 டிகிரினா எங்கே வரும்? ஈஸ்ட். இப்போ அவர் எந்த டைரெக்ஷனில் பார்த்துட்டு போயிட்டுருக்காரு? ஈஸ்ட் டைரெக்ஷனில் வாக் பண்ணுறாரு, இல்லை ஃபேஸ் பண்ணுறாரு. இதுதான் வந்து மீனிங். ஸோ இந்த ப்ராப்ளமில் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அதனால் லாஸ்ட்டாக என்ன இருக்குது? அட் ப்ரெசண்ட் இனிஷியலாக அவர் என்ன டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்ருக்காரோ அதில் தான் மூவ் ஆகிட்ருக்காருன்னு சொல்கிறோம். இங்கே அப்படி கிடையாது, ஒரு ஆர் பாக்கி இருக்குது. சரி, சப்போஸ் ஆர் இன்னொரு ஆர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு என்ன மீனிங்? ஆர் ப்ளஸ் ஆர், 90 + 90 180 டிகிரி. சப்போஸ் எல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எல் வந்தால் 90 டிகிரி. இப்போ எல் ப்ளஸ் எல் 180 டிகிரி. ஸோ ஆர்னா என்ன? ஆக்சுவலி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். எல் என்ன? ஆன்டி கிளாக் வைஸில் போயிட்டுருக்காருன்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்போது என்ன டைரெக்ஷனில் இனிஷியலாக போயிட்டுருக்காரோ அதுலேருந்து கிளாக் வைஸில் போயிட்டுருக்காரா? கிளாக் வைஸில் போனால் எந்த டைரெக்ஷனில் போவார்? ஆன்டி கிளாக் வைஸில் போனால் என்ன டைரெக்ஷனில் போவார்? அது 90 டிகிரியா, இல்லை 180 டிகிரியா, இல்லை 270யா, இல்லை 360யான்றது நம்ம அந்த லெஃப்ட் ரைட்டு அந்த காம்பினேஷன், சேம் காம்பினேஷன் வரும்போது ஆட் பண்ணும்போது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை இந்த மாதிரியான ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக, அதாவது மேக்ஸிமம் ஒரு 1 மினிட் கூட ஆகாது, 30 செகண்ட்ஸ்லேயே ஒரு கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட். இதை ஃபாலோ பண்ணலாம். இன்னும் நிறைய வீடியோஸில் நிறைய ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.